ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் 2019ஆம் ஆண்டோட பொது தமிழ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2019ஆம் ஆண்டு நடந்த குரூப் 4 எக்ஸாமோட பொது தமிழ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அந்த குழந்தையின் கண்கள் குளிர்ந்தாழ்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குளிர்ந்தாழ்ந்து அப்படின்ற வேர்டு வந்து அன்லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இலக்கண குறிப்பு அப்படின்றது வந்து ஒரு பொருட்பன்மொழி, ஆன்சர் டி. அதான் வந்து கரெக்டான ஆன்சரு. ரெண்டாவது கொஸ்டின் வந்து தைத்திங்கள் என்பது டேஷ் பேரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் தைத்திங்கள் அப்படின்றது வந்து தை மாதம். ஸோ இது வந்து காலப்பெயர், ஆன்சர் சி, காலப்பெயர் தான் வந்து கரெக்டான ஆன்சரு. மூணாவது கொஸ்டின் வந்து ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி ஒரு சென்டென்ஸாக அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் டி, ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஸோ நாலாவது சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்துதான்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து வியநகர் குறைபடா கொல கூழுடை கொலக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை வந்து சரிப்படுத்தி எழுதுறோம் அப்படின்னா ஆன்சர் டி, கொல கொல குறைபடா கூழுடை வியநகர். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுற்றம், சீர்தூக்கு, சிந்தனை, சாட்டை, சங்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அகர வரிசைப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி, சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி டேஷ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அரண். ஸோ 3 சொல்லி ஆன்சர் டி இருக்கு இல்லைங்களா, இந்த அரண் தான் வந்து கரெக்டான ஆன்சராக வரும். அடுத்தது வந்து வாழை 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 ஒளி வேறுபாடு வந்து பொறித்தலுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாழை வந்து இளம்பெண், அடுத்த வாழை வந்து மரம், வாழை மரம் இருக்கு இல்லைங்களா அது, அடுத்த வாழை வந்து மீன் வகை. ஸோ ஆன்சர் பி, இளம்பெண், மர வகை, மீன் வகை. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஆங்கில சொல்லுக்கு இலையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றதுக்கு வந்து தமிழில் வருமான வரி அலுவலகம். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. வலுவூ சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வலது பக்கம் சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவற்றில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸ் வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்றது வந்து கரெக்டான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் வந்து அனித்து எதிர்ச்சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. தொலைவில் மீனிங் வந்து. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் ஏ வந்து தொலைவில்ன்றது கரெக்டு. அடுத்த கொஸ்டின் வந்து சேர்த்து எழுதுக. பனை ப்ளஸ் ஓலை, பனை ஓலை. அடுத்த கொஸ்டின் வந்து அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. ஸோ இந்த குறளில் வந்து அன்பகத்தில்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா, ஆன்சர் டி வந்து கரெக்டான ஆன்சர். அப்படி தான் பிரிக்க முடியும். அடுத்தது வந்து இயல்பு தொடையில் அமைந்த சொற்களை அறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீல முடி தரித்த பல மலை சேர் நாடு நீர் அமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் டி, நாடு நாடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து இயல்பு தொடை. அடுத்த கொஸ்டின் வந்து தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. தாயை போன்று பேசுதல், ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செய்வினையை செயப்பாட்டு வினையாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து செய்வினை, இதை வந்து நம்ம வந்து செயப்பாட்டு வினையாக மாற்றணும். ஸோ இதுக்கு ஆன்சர் டி வந்து உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ குடியரசுத் தலைவரால்னு வருது இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. சமண முனிவர். மணிமேகலையின் தோழி, ஸோ அவங்க தோழி பேர் வந்து கேட்டிருக்காங்க. சுதமதி, ஆன்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி, மணிமேகலை தான் கரெக்டான ஆன்சர். புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, 11. பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். ஸோ இதுக்கு ஆன்சர் பி வந்து முல்லைக்கலி. ஈயென இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று. கூற்று 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்பாடலடிகளை பாடியவர் கலைதின்
யானையார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்து இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் சி, கூற்று 1 மட்டும் வந்து சரி. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி, திருவிக. சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் வந்து டி, ராமலிங்க அடிகளார். அடுத்து வந்து சுவை கொடுத்துருக்காங்க, அதோட பயன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து பொருத்தணும். ஏ இனிப்பு, ஸோ இனிப்புக்கான ஆன்சர் வந்து வளம். பி துவர்ப்பு, துவர்ப்புக்கு வந்து ஆற்றல். சி புளிப்பு, புளிப்புக்கு வந்து இனிமை. டி கார்ப்பு, கார்ப்புக்கு வந்து உணர்வு. ஸோ ஆன்சர் பி 2413 தான் கரெக்டான ஆன்சர். தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி, சிங்கப்பூர், மொரீஷியஸ். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆற்காடு என்று எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதின்னு கேட்டிருக்காங்க. சி, அத்தி மரங்கள். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் ஆன்சர் பி, தந்தை பெரியார். காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1937. அரிகால் மாறிய அங்கன் அகல் வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மேற்கதுவாய் மோனை. ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஸோ அந்த 4 வேர்ட்ஸ்லையுமே வர ஃபஸ்ட்டு லெட்டர் ஆ அப்படின்றது வந்து ஒரே மாதிரி வருது இல்லைங்களா, அதனால இது வந்து மேற்கதுவாய் மோனை. 1, 3, 4. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, பரிதிமாற் கலைஞர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் வந்து தேவநேய பாவாணர். அடுத்த கொஸ்டின் வந்து, நடுவண் அரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2006. ஆன்சர் ஏ. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூலை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. சிற்ப செந்நூல். ஆன்சர் டி. நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எதுன்னு கேட்டிருக்காங்க. தந்த சிற்பக்கலை. ஆன்சர் டி. ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்விஸ்ட் எனும் சிறுகதைகளில் தமிழில் மொழிபெயர்த்தவர். ஸோ இதுக்கு ஆன்சர் பி, ஜி. குப்புசாமி. ராம நாடகத்தை இயற்றியவர் யார்? அருணாச்சல கவிராயர். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் ஆன்சர் ஏ, அப்துல் ரஹ்மான். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் ஆன்சர் டி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, சுப்புரத்தின தாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் ஆன்சர் பி, வாணிதாசன். சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? ஆன்சர் ஏ, நரசிங்க முனையரார். யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? ஆன்சர் பி, அகத்தியர். நந்தவனத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார்? ஆன்சர் சி, கடுவெளி சித்தர். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடப்படுவது இரட்டுற மொழிதல் அணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஷ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, கலிங்கத்து பரணி. அறிவடிவு மாய்ப்பின் நரன் வடிவமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் சி, சிங்கம். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சீரா புராணம். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? காஞ்சிபுரம். ஆன்சர் டி. ஒன்று கொலாம் என திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தொடர் வாக்கியம். அடுத்த கொஸ்டின் வந்து, நன்னூல் எவ்வகை நூல்? இது வந்து வினா வாக்கியம்.
பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி, பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். இவங்க வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற கொஸ்டினை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாடலில் வரும் திணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பொதுவியல். வான் உட்கும் வடி நீன் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பொதுவியல். அடுத்து வந்து இலக்கண குறிப்பு அருகன்னு கேட்டிருக்காங்க. பாசிக் கயறு. ஸோ இதுக்கு சி ஆன்சர், உருவகம் தான் கரெக்டான ஆன்சர். அகர வரிசையில் எழுதுக. மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடு பள்ளம் மனத்துயர் மீமெசை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் டி, மனத்துயர் மீமெசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு. படுவிடம். இதில் பயின்றுள்ள தொகை நிலை தொடர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, வினைத்தொகை. எச்சொல் வேர்ச்சொல் அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆன்சர் ஏ வந்து அடி, ஆன்சர் பி வந்து இரு, ஆன்சர் சி வந்து அரி, ஆன்சர் டி வந்து இனிது. ஸோ இதில் இனிது அப்படின்றது வந்து வேர்ச்சொல் கிடையாது, ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். வந்தான் வேர்ச்சொல்லை அறி தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ வார்னு கொடுத்துருக்காங்க, பி வான்னு கொடுத்துருக்காங்க, சி வரும்னு கொடுத்துருக்காங்க, டி வந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ச்சொல் வந்து பி வா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மா அப்படின்றதுக்கு விலங்கு, அதான் கரெக்டான ஆன்சர், ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். வலுவு சொல் இல்லாத தொடரை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ வந்து சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு பக்கத்தில் இருப்பது மதுரை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி வந்து சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். பொருந்தாத இணையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. திருத்தக்க தேவர் வளையாபதி. ஸோ இது மட்டும்தான் பொருந்தாதது, மீது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. ஸோ இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ளம், அழகு, வீடு, இடம். ஸோ இதில் வந்து அழகு அப்படின்றது மட்டும் வந்து உங்களுக்கு பொருந்தாத சொல். அடுத்தது வந்து அரும்புதல் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அரும்புதல் அப்படின்றதுக்கு மெலிதல் அப்படின்றது வந்து எதிர்ச்சொல், ஆன்சர் சி. இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. பொருத்தமான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. திணையும் சிறு பொழுதும் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குறிஞ்சி, ஏற்பாடு, முல்லை, நண்பகல், மருதம், வைகறை, நெய்தல், மாலை. ஸோ மருதம் வைகறை அப்படின்றது வந்து கரெக்டான ஆன்சர். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகள் பயின்று வரும் நயங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா மோனை, எதுகை, ஏய்வு. நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவ மாலை. அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சிலப்பதிகாரம். அடுத்து வந்து 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. முதல் கூற்று வந்து நீலகேசி ஒரு சமண காப்பியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கூற்று வந்து குண்டலகேசி ஒரு நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கூற்று ரெண்டுமே சரி. அடுத்து வந்து 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதில் முதல் கூற்று வந்து கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்த கூற்று வந்து இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி, கூற்று இரண்டும் சரின்றது தான் கரெக்டான ஆன்சர். தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஏ, புறநானூறு கரெக்டு. தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள் வந்து கேட்டிருக்காங்க. திருக்குறளும் கம்பராமாயணமும், ஆன்சர் சி. மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று உருவாளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, ராமாயணம் வந்து சரியான ஆன்சர். அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி, கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. இதுதான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, பல்லவர் காலத்து சிற்பிகள் தான் கரெக்டான ஆன்சர். தில்லையாடி வள்ளியம்மை, இதில் தில்லையாடி என்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி. ஸோ அதுக்கு ஆன்சர் பி வந்து கரெக்டான ஆன்சர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர், ஆன்சர் பி, அம்புஜத்தம்மாள். மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, 80%.
கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. 5வதுவன் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஜியு போப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்து 8 திங்களும் டேஷ் டேஷ் ஆகிய மொழி நூல்களை படித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, வடமொழி தமிழ் ஆகிய நூல்களை படித்தார். ஒப்புரவு என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுவது. வள்ளை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பெண்கள். பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜியு போப். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பி, ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம், குமரி, தீம்புணர், பவ்வமென் ரந்தான் கெல்லை என்று வரையறுத்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, காக்கை பாடினியார். சங்க இலக்கியங்களில் மொத்த அடிகள் எத்தனை கேட்டிருக்காங்க. 26,350. ஆன்சர் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நாடக சாலையொத்த நற்கலா சாலை என்று நீடுலகில் உண்டோ திகழ்ந்து என்று கூறியவர். ஆன்சர் டி, கவிமணி தேசிக விநாயகர். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, வானம் வசப்படும். ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, அப்துல் ரஹ்மான். கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, ஆலந்தூர். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டு பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் இது வந்து ஒரு நாடகம். ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. நூலும் அதோட ஆசிரியரும் கொடுத்துருக்குறாங்க. குயில் பாட்டு இதை எழுதினவர் வந்து பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரஹ்மான். ஸோ ஆன்சர் ஏ வந்து 3421 தான் கரெக்டான ஆன்சர். நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் அறிகன்னு கேட்டிருக்காங்க. நடலை அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது. ஆன்சர் டி, 412 கரெக்டான ஆன்சர். பல பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு துதி நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தென்றல் விதி தூது. ஆன்சர் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, ஸ்மார்ட்ஸ் பாதிரியார். உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர். ஆன்சர் ஏ, ஒட்டக்கூத்தர். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் தமிழ் பொது தமிழ் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.